அவமதிக்கின்ற செயல் என்பதிலும் விட அவர் தமிழினத்தை அவமதிக்கின்ற செயலாக செயற்படுகிறார் என்பதுதான் பொருள்படுகிறது. அதாவது இவர்கள் தமிழ் இனத்தினுடைய தேசிய நலனையும் தமிழ் இனத்தினுடைய கௌரவத்துக்கும் இழுக்காக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது. அதாவது தமிழ் தேசிய இனம் தன்னுடைய விடுதலைக்காக தன்னுடைய பொது எதிரியான சிங்கள பௌத்த பேரினவாதத்தோடு பெரும் யுத்தத்தை நடத்தி தொடர்ந்து ஐநா வரை சென்றிருக்கிறது. யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலும் அரசியல் ரீதியாக ஐநா வரை சென்றிருக்கிற இந்த நேரத்திலே இவர்கள் இப்போதும் சிங்கள தலைவர்களை அனுசரித்தும் சிங்கள தலைவர்களுக்கு ஆதரவளித்தும் செல்வது என்பது பின்தவாளர்களோடு உறவாடு என்பதும் இவர்களை ஒரு தனிநபர்களாக அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிரான திசையில் செல்வதாக காட்டுகிறது. ஆனாலும் இவர்களுடைய தனிநபர் கவர்ச்சி என்பதனால் இவர்கள் சில இடங்களில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்னர் நான் சமூக வலைத்தளத்திலே சாணக்கியன் அவருடைய பேட்டி ஒன்றை பார்த்தேன். அவர் அதிலே தானே ஒப்புக்கொள்கிறார். அதாவது சுமந்திரன் தவறானவர் என்பதை அவரே ஒப்புக்கொண்டதாக ஒரு வாக்குமூலம் அளிக்கிறார். அந்த பேட்டியிலே வருகிறது என்னென்றால், நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய பொது தீர்மானம் மத்திய ஒழுங்கு தீர்மானத்தை ஆதரித்து அதனையே செயல் வடிவத்திற்காக தொழிற்பட்டோம். ஆனால் இவர்கள் எங்களை சுமந்திரனுடைய அணி என்று சொல்லி எங்களை தவறானவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள், தவறானவர்களாக காட்டுகிறார்கள் என்று சொல்றார். கட்சிக்குள் இருக்கிறது தாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா இந்த கட்சி இல்லாட்டி தெரிவு செய்யப்பட முடியாதுன்னு தெரியும். அதனால இந்த கட்சியில சின்னத்துல போட்டி போட விட அப்ப கட்சியை விட்டு விலகி போக மாட்டார்கள். எங்களை புலியானவர்களாக காட்டுறார்கள் சுமந்திரனுடைய தரப்பென்று. ஆகவே அவருடைய இந்த வாய்மூலத்தின் மூலம் அங்கே ஒன்று தொக்கு நிற்கிறது. அதாவது சுமந்திரன் தவறானால் நாங்கள் தவறானவர்கள் அல்ல, நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய ஒழுங்குடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வந்தோமே தவிர சுமந்திரனுடைய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை, சுமந்திரன் தவறானவர் தான் என்பதைத்தான் அது தொக்கி நிற்கிறது அந்த அவருடைய அந்த பேட்டியை. ஆகவே நீங்க அந்த பேட்டியை பார்த்தால் தெரியும், அவரே ஒத்துக்கொள்றார். பல இடங்கள்ல தானே ஒத்துக்கொள்வதாக இருக்கிறது. இரண்டாவது இன்னும் ஒன்று சொல்றார், தமிழரசு கட்சியிலிருந்து தேர்தலிலே போட்டியிட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்வதன் ஊடாக தமிழரசு கட்சிக்கு என்ற ஒரு பிராண்ட் இருக்கிறது. அது அதாவது இந்த வீட்டு சின்னத்தை செத்து போய் கிடந்த வீட்டு சின்னத்தை அதாவது தமிழ் தேசிய தலைவர் திரும்பவும் தூக்கி கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஆகவே மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அப்ப யாரு அந்த கட்சி நின்றாலும் வெல்ல முடியும், அந்த கட்சியினுடைய சின்னத்தின் ஊடாக வெல்ல முடியும் என்று சொல்றார். ஆகவே இந்த குறித்த தலைவர்கள் இங்கே முக்கியமானவர்கள் அல்ல, அந்த கட்சியினுடைய சின்னம், வீடு என்ற சின்னம் தான் முக்கியமான